வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிலபஸ் 2025 குரூப் 4 நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா 40 கொஷினில் 25 கொஷின் பார்த்து முடிச்சிருப்போம். 26வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 26th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருப்போம் பாருங்க, போய் செக் பண்ணி பாருங்க புதுசாக பார்க்குறவங்க. எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். ஓமையின் பொருள் எழுதுக. கொடிகட்டி பறந்தார். புகழ்பெற்று விளங்குதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. பந்து வந்து அதுவே உருள்து தன்வினை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது எவ்வகை விடை? உற்றது உரைத்தல் விடை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். அவங்களுக்கு வந்து யாருக்கோ சொல்லித்தராங்க. பூங்குழலி வந்து யாருக்கோ சொல்லித்தராங்க. ஸோ அவங்க வந்து கற்பித்தாள் என்பது பிறவினை. சரியான இணையை தேர்ந்தெடு. குறை குறை. நாயின் குறைப்பொலி குறை. அளவை குறைத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. வினையாளரின் பெயரை எழுதுக. ஆர் வந்தவர். பின்வரும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. தா வினைமுற்று. தருகின்றனர். சிரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் வடிவம் தருக. வினையாளனின் பெயர்கள். சிரித்தவள். சிரித்தவள் என்பது வினையாளன் பெயர். ஊன் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளன் பெயரை கண்டுபிடிக்க. உண்டவன். இந்த வினையாளன் பெயர்கள், உரிச்சொல் தொடர்கள் இதெல்லாம் எங்க என்ன வார்த்தை கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 9th புக் எடுங்க. 9th புக்கில் இலக்கண பாட்டில் ஃபர்ஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 9th புக்கும் 9th புக்கு ஃபுல் கவர் பண்ணுங்க இலக்கண பாட்டில். அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெல்லாம் மிகும். 2ஆம் வேற்றுமையில் வந்து உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே 2ஆம் வேற்றுமை உறுப்புல வல்லினம் மிகாத இது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அடுத்த இயல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 9th புக் இருக்கக்கூடிய இயல்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. இலக்கணம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வேர்ச்சொல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த வினையாளன் பேரெல்லாம் வருது இல்லையா, அது வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 9th புக் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. தருகுவெண் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. தா வரிசை வந்தாலே அது வந்து தா தான். காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. கா. சரியான தொடரை கண்டறிக. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். 2 சுழி ஊன் அப்படின்னு கேட்டாக்க மாமிசம். மாமிசம் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான பொருளை கண்டறிக. குழவி குழவி. குழவி குழவி. இந்தழா வந்தா வண்டு. இந்தழா வந்தா குழந்தை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. லியூட் மியூசிக். லியூட் மியூசிக்னாக்க யாழ் இசை. சாம்பர் அப்படின்னு கேட்டாக்க அறை. ரோட் அப்படின்னு கேட்டாக்க மனப்பாடம். எந்த ரோட்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. WRO கிடையாது, வெறும் ரோட். டிடெக்டிக் காம்பலேஷன். டிடெக்டிக் காம்பலேஷன் அப்படின்னாக்க நீதி நூல் திரட்டு. 2143. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போன. சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். வலுவுச் சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்தவ கொட்டம்மா என்னும் ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். ஆண் தெய்வத்தை கோட்டம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இது வந்து பண்ணி ஒரு பால் வழுதி. பெண் பால் ஆண் பால் வருது இல்லையா, ஆண் பால். ஒரு ஆண் தெய்வத்தை வந்து பண்ணி ஆண் பாலை பெண் பாலை வந்து உருவகிச்சு கூப்பிடுறாங்க. ஸோ இது வந்து பண்ணி பால் வலுவ அமைதி. பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார். திணை.
அக்ரிணியை வந்து உயர்தனியா சொல்றது. அக்ரிணை அப்படின்னு கேட்டாக்கா விலங்குகள். 5 அறிவு முதல் ஓரறிவு முதல் 5 அறிவு இருக்கக்கூடியதெல்லாம் பண்ணாக்க அக்ரிணை. 6 அறிவு இருக்கக்கூடியது தான் வந்து பண்ணாக்க உயர்திணை. ஸோ அதை வந்து திணை வலுவமைதி. தொடர்பில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். எதிர்ச்சொல்லை கண்டறிக. இன்சொல். இன்சொல்னா இனிமையான சொல். வன் சொன்னா வன்மையான சொல். எதிர்ச்சொல் தருக. விண்ணம். விண்ணம்னா தேசம். தேசத்துக்கு ஆப்போசிட் வந்து பாருங்க தேசமற்ற. பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுக. பாலூரும். மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற மாசற. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். மறைவிடை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. இது பழம் அன்று. ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்டு சொல்லுக்கான பொருளை தேர்வு செய்க. கடிது. விரைவாக. பொருத்தி விடை காண்க. யானர். யானர் அப்படின்னு கேட்டாக்க புது ஒருவாய். வாரி வருவாய். ஓதை ஓசை. முட்டாது தட்டுப்பாடின்றி. 3412. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இனியான தொடரினை தேர்ந்தெடுக்க. கண்ணா வா. கண்ணி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. 2 அடியில் பாடப்படும் வகை கண்ணி. கூட்டு பெயர்கள் காண்க. சொல். கல் பழம் புல் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. கற்குவியல். கல் கூட்டல் குவியல்னு சொல்லி சொல்லலாம். பழம் பழக்குகை. சரி பழக்குழை. பழக்குழைன்னு சொல்லலாம். புல்கட்டு புற்கட்டுன்னு சொல்லலாம். ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. ஆடு குட்டல் மந்தை. வருக்கை என்பது. வருக்கை என்பது பலாப்பழத்துடைய பிஞ்சு வகை. சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. குறிலா என்பது பெயரெச்சம் சொல்லியிருப்பேன். குறிலா என்பது பெயரெச்சம். நெடிலா என்பது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம் சொல்லியிருப்போம். எதிர்மறை அப்படின்னு கேட்டாக்க நடத்தல் நடவாமை. நடவாமை அப்படின்னு சொன்னாக்க ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. ஸோ அதான் எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். வீட்டுக்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை என்பதும் கரெக்டு தான். வில்லுப்பாட்டு என்பது ஒரு இலக்கிய வடிவம். இலக்கியமா இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இலக்கிய வடிவம் என்பதும் கரெக்டு. மூன்றும் சரி. கூற்றுக்காரம் சரியா தவறா? கூற்று. உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருளை தருவதில்லை. உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருட்களை தருவதில்லை. சால நனி தாவ அப்படின்னு சொல்லி உரு அப்படின்லாம் பாருங்க அதனுடைய பண்பு வந்து குறிப்பிட்டு தான் சொல்லும். பண்பு வந்து குறிப்பிட்டு சொல்லும். ஸோ குறிப்பா வந்து சொல்லும். ஸோ இது வந்து தவறா கொடுத்துருக்காங்க. வருவதில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். தனித்து வழங்கப்படும் சொல்லிடுறாங்க. சால அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சால சிறந்தது அப்படின்னு சொல்லி சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் தப்பு. கூற்றுக்காரம் இரண்டும் தவறு. கூற்றுக்காரம் சரியா தவறா? கூற்று. ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் கரெக்டு தான். காரணம் உயர்திணைக்கு உரியவன் ஆண். உயர்திணைக்கு உரியவன் ஆண் என்பதும் கரெக்டு. ரெண்டுமே சரி. குறிலிடில் மாற்றத்திற்கு தவறான இணையை கண்டறிக. குறிலி நெறிலி. குறில்பா நெடில்பா. குறில் ஊ நெடில் ஊ. சிறகு. சிறகு சீரகம் அப்படின்னு சொல்லி நெடில் செய்ய கொடுத்துக்கலாம். வளர்ந்து கொடுத்துருங்க. இதுதான் தப்பு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய.
பெரிய ஓவியமாக வரைந்து வா. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்களில் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வில் வளமாகும். சரியான இணைப்புச் சொல் எழுதுக. நேற்றிரவு நல்ல மழை பெய்தது. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாளை அப்படின்னு கேட்டாக்க அது எதிர்காலம். சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்கள் இணைத்து வரும் புதிய சொற்களை சரியானது எதுவென கண்டறிக. சோளம் கூட்டல் தட்டு சோளத்தட்டுன்னு சொல்லி வரும். சரியான இணையை கண்டறிக. ஆள் கூட்டல் இலை ஆளிலை. தேய் கூட்டல் ஆரம் தேவாரம் சொல்லி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆள் கூட்டல் இலை ஆளிலை. வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாசல். சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடுக்க. வணக்கம் ஐயா, நான் இனிய தமிழன் பேசுகிறேன். சரியான மறுவை எழுதுக. எந்தை, தந்தை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. குடந்தை என்பது கும்பகோணம். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயரின் மறுவை காண்க. புதுவைனக பாண்டிச்சேரி வரணும், புதுச்சேரின்னு சொல்லி வரணும். புதுகை தான் புதுக்கோட்டை. திசை சொற்கள் பொருத்துக. திசை சொற்களை பொருத்துக. ரூபாய் என்பது நம்ம இந்துஸ்தானியுடைய பேரு. துட்டு, துட்டு என்பது டச்சுகளுடைய பேரு. நபர் என்பது அரபி. குல்லா என்பது பார்ஸ்லி. 2143. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கீபோர்ட் விசைப்பலகை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி. இரட்டை கிளவி போல் ஓமை கூறும் பொருளை யாதென கண்டறிக. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் ஒற்றுமை. பொருந்தா இணையை கண்டறிக. இதெல்லாம் ஓமை கூறும் பொருள் தருகள் தான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவா தெரியுது. நகவும் சதையும் போல நட்பு ஒற்றுமையா இருக்கிறது. நீர்மேல் எழுத்து போல அப்படின்னு கேட்டாக்க நீர்மலை எழுதுனா நிலையா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிலை இல்லாமல் இருக்கும். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு கேட்டாக்க ஏக்கமா இருக்கிறது, ஓகை கிடையாது, அதுதான் தப்பு. பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்க இழந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல மாறி கொடை. உரிமையுள் ஆமை போல அடக்கம். 4123. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினாவும் வினா. மாணவனிடம் ஆசிரியர் கேட்கிறாரு, அறிவினா. அதே ஆப்போசிட் கேட்டிருந்தா அறியா வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாக்க பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சொல்லி இதை கேட்கலாம். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? பாரதியார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது?
சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. இன் ஆர்டர்ல இருக்கிறது கரெக்ட் ஆர்டர்ல. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. வேர்ச்சொல்லின்படி வினையாளன் பெயரை காண்க. வினையாளன் பெயர் படித்தவர். அகர வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கான்னு செக் பண்ணும். உயிரெழுத்து இல்லை, காவரிசை தான் இருக்கு. அப்போ கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். காதான் ஃபர்ஸ்ட் வரணும். கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தருகின்றார். தா. வனப்பு என்பதன் பொருள் கண்டறிக. அழகு. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்வு செய்க. இசை, புகழ், இசைவு. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். எந்த ரீ? ஏரி, ஏரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி அப்படின்னு கேட்டாக்க மனித நேயம். மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு கேட்டாக்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி அப்படின்னா சரக்குந்து. 4 3 2 1. மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் என்பது நிறுத்தற்குறிகள் சரியாக இருக்கு. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். துன்பத்தை பெற்றுக் கொள்பவனே பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். உதித்த, ஆப்போசிட் மறைந்த. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஔவையார், காவலர் பெண்டு, நப்பாச்சலையார். இவங்கெல்லாம் சங்ககால பெண்பால் புலவர்கள். நீலாம்பகையார் கிடையாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. மார்பு, அமிழ்து, இயல்பு. ஊ முடியுது. நெஞ்சு அப்படி கிடையாது. அதாவது குற்ற எழுவரும் கரெக்டா முழுமையா ஒழிக்கல. பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. தமர்னா உறவினர், பகைவர் கிடையாது. தார்னா மாலை, முனிவினா சினம், கவரினா சாமரை. தமர்னா உறவினர். பேராகிராஃப் படிச்சு அதுக்கான ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணணும். மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்படையாக உள்ளது? பண்பாடு. இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது? பூம்புகார். இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்படுவது யாது? புதுமணல். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறுகின்றன? 28 நாட்கள். இது மணிமேகலை காதல இருக்கும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. கனகச்சுனை, பொன் வண்ண நீர்நிலை. மத வேளங்கள், மத யானைகள். முரளம், முழங்கும். பலவீனா முதிர்ந்த மூங்கில். 4 3 1 2. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 குற்ற இடம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்தான் வரணும். அப்போ ஓரிடம். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஒரு பகல். கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் நுனியில் சுருங்கிய காய் எது? நுனியில் சுருங்கிய காய் எது? சூம்பல். சரியான தமிழ் சொல் கண்டறிக. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்.
பண்டைய இலக்கியம். கலைச்சொற்களை பொறுத்துக. பிலாசிபர் மெய்யியலாளர், பிலீஃப் நம்பிக்கை, ரெனசன்ஸ் அப்படின்னு கேட்டாக்க மறுமலர்ச்சி, ரிவைவலிசம் அப்படின்னு கேட்டாக்க மீட்டுருவாக்கம். 4213 விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. குறிநெறில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானத கண்டறிக. கனகம் கானகம். கனகம் பொன், கானகம் காடு. அழகு இருபொருள் தருக. வனப்பு அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள், சந்திரன், மாதம். இருபொருள் சுட்டுக. பார். பார் அப்படின்னாக்க பார்த்தல், உலகம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியிடம் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? பேருந்தில் ஏறி சென்றாள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினாச்சொல். இது நடந்தது எப்படி? உறங்கினாள். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை கண்டறிக. உறங்கு. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. நானும் அவனும் உள்ளே சென்றோம். நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசைன்னு சொல்லி சொன்னான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. மிதிவண்டியில அவ்வளோ தூரம் போகலாமா? மிதிவண்டியில அவ்வளவு தூரம் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கணும். இதுவும் தவறு. ஏன் முடியாது என்பது கரெக்ட். அப்போ 14 மட்டும் வந்து பாருங்க கரெக்டா இருக்கு. எது தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடர்? கார்மேகம் கடுமையாக உழைத்தார், ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கணும். அதனால் வாழ்வில் உயர்ந்தார் கொடுத்துருக்கணும். இங்க நடுவில் கமால்லாம் வந்திருக்கு. ஸோ தப்பு. நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானது? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆன்சர் இணையான தமிழ் சொல்லி தருக. ஆன்சர் என்பது விடை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. குசினி சமையலறை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு. திறன் அட்டை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை. மறைவிடை. 26th கொஸ்டின் வந்து முடிஞ்சது.